ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 OS வந்து எப்படி பென்ட்ரைவில் வந்து பூட்டபிள் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் செட்டப் இதில் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி பென்ட்ரைவில் பூட்டபிள் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இதில் பார்க்கலாம். இதுக்கு ஜஸ்ட்டு வந்து உங்களோட பென்ட்ரைவ் 4GB இல்லாட்டி 8GB இல்லை 16GB எந்த பென்ட்ரைவ் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ எப்படி பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து நான் சிஸ்டத்தில் போட்டுட்டேன். இப்போ எப்படி வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 32GB இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஓஎஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீடியா கிரியேஷன் டூல்ஸ்ன்னு டைப் பண்ணும். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டில் இருந்து நம்ம ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அது கீழே வாங்க, டவுன்லோட் இருக்குல்ல டூல் நவ், இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த டூல் வழியாக தான் நம்ம வந்து OS 10 வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ரன். இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து நீங்கள் வந்து OS வந்து அப்படியே வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்களா இல்லை OSல் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நான் வந்து OS டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ் வழியாக தான் பூட்டபிள் பண்ணி நான் OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே இருக்கட்டும். எடிஷன் வந்து அது டிஃபால்ட் வந்து விண்டோஸ் 10 தான் இருக்குது. இதில் வந்து 32 பிட் வேணுமா இல்லை 64 பிட் வேணுமான்னு கேட்குது. நான் வந்து 64 போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு. இப்போ ISO ஃபைலாக தான் எனக்கு வேணும். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பென்ட்ரைவ் பூட்டபிள் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ரூஃபஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குல்ல rufus.in.e கொடுத்துட்டு இதில் ஒரு 3 MB தான் இருக்கும். இதையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ OS வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து OS வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு தேவை இந்த ரெண்டு தான். இப்போ எப்படி பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் OS வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். பென்ட்ரைவ் வந்து சிஸ்டத்தில் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பூட்டபிள் பண்ணுறதுன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ரன். இப்போ வந்து OS வந்து இந்த விண்டோஸ் 10 இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்ச விண்டோஸ் 10 இருக்குல்ல 64 பிட், இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு
இதில் பார்ட்டிஷனில் வந்து எம்பிஆர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். உள்ளே இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பென்ட்ரைவில் வந்து விண்டோஸ் 10 வந்து பூட்டபிள் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ரெடியில் இருக்குது. செக் பண்ணிக்கலாம். இங்கே பாரு. இப்போ இதே சிஸ்டத்தில் போட்டு பூட்டபிள் பண்ணி ஓஎஸ் எப்படி பூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூட்டபிள் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். இந்த சிஸ்டத்தில் வந்து பூட்டபிள் வந்து பார்த்திங்கன்னா F12. நீங்கள் சிஸ்டம் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணோடனே கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வரும், பூட்டபிள் ஆப்ஷன்ட்டு. அது F11 இல்லை F10 அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து F12 வந்து அமுத்திட்டே இருக்கேன். ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ ஸ்கேன் டிஸ்க் தான் நான் வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து ஓஎஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இன்ஸ்டால். இதில் எடிஷன் பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஹோம் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, ப்ரோ இருக்குது, ப்ரோ என் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு ஒரு ஓஎஸ் வந்து டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் பென்ட்ரைவில் பூட்டபிள் பண்ணி ஈஸியாக வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி பூட்டபிள் பண்ணுறது.